அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி கொடுமணிநாதர் அஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, பொதுவாக லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் திசா புத்தியை பார்க்கறது திருமண பொருத்தமாக்கல ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த திசா புத்தி ஒருவர் ஜாதகத்தில் சந்திர திசை நடந்து, இன்னொருடைய ஜாதகத்தில் கேது திசை நடந்து, அந்த சந்திரனும், அதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் கேதுவும் திரிகோணத்திலேயோ 6, 8, 12 இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை கம்மி. இல்லை திரிகோணத்திலேயோ இல்லை கேந்திரத்திலேயோ இருக்கும் பொழுது, கோச்சாரத்தில் அந்த சந்திரன் மீது கேது பயணிக்கும் பொழுதோ, அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேது பயணிக்கும் பொழுதோ ஒரு கடுமையான, சந்திரன் மேலே கேது பயணிக்கும் பொழுது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது. கணவன் சொல்வதை, யாருடைய சந்திரன் மீது நம்மளுடைய கேது இருக்கிறதோ அந்த கேது உள்ளவர்கள் இந்த சந்திரன் உள்ளவர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தையும் மன வலியையும் கொடுக்கின்றார்கள். இவ்வளவு பாசமாக அவங்க காதலர்களாக இருந்தாலும், அந்த அளவுக்கு பொருத்தம் இருந்தாலும் கூட, இந்த கேது உள்ளவர்கள், இவர்களுக்கு நடப்பு கேது திசை நடக்கும் பொழுது, அந்த சந்திரன், யாருக்கு சந்திரன் இருக்கோ அவங்களுக்கு சந்திர திசை மட்டும் நடந்துருச்சுன்னா, சந்திர திசை இல்லைன்னா ஓரளவுக்கு பிரச்சனை கம்மி, அவங்களுக்கு சந்திர திசை நடந்துச்சுன்னா, திசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருவருக்கு கேது திசை, ஒருவருக்கு சந்திர திசை, இந்த ஒருவர் சந்திரன், அந்த சந்திர திசை யார் நடக்குதோ அவருடைய சந்திரன் மேலேயே கேது இருக்கு, பெண் ஜாதகத்தில் இல்லை ஆண் ஜாதகத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கு, கோச்சாரத்திலையும் அந்த கேது அந்த சந்திரன் உள்ளவரோடு தொடர்பு கொள்ளுது, அப்போ அவருக்கு சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மனசன் சேர்த்தான் அவ்வளோ கஷ்டங்கள் அள்ளி கொடுத்துரும், விரக்தியினுடைய உச்சத்துக்கே கொண்டாயிரும். இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தேவை. இதே கேது திசை முடிஞ்சு இந்த நபரை கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் கெடுதல் பண்ணலையே, நான் அவர் எனக்கு பிடிக்குமே, அவன் எனக்கு பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த திசாபுத்தி காலங்களில் போட்டு கடுமையாக கஷ்டப்படுத்திடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி திருமணம் நடந்துச்சுன்னா திசாபுத்தி காலங்களில் பொறுமையாக இருக்கணும். அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, இந்த சந்திர திசை உள்ளவங்க கவலைப்படக்கூடாது. அந்த காலங்களை மென்மையாக கடந்து போகணும். கடந்து போக கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மீண்டும் வெற்றி உங்களுக்கு. புரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தை கடந்து வாங்க, பொறுமையாக வாங்க. அம்பிகை வழிபாடும் காளி வழிபாடும் நிறைய பண்ணிக்கங்க. புரியுதுங்களா?